வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புத்தர் வாழ்ந்த காலத்துல நடந்ததா ஒரு கதை. புத்தர் வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு சிற்றரசன் இருக்கான். அந்த சிற்றரசனுடைய மனைவி எப்பொழுதும் புத்தரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். யார்கிட்ட? தன் கணவன்கிட்ட. அந்த சிற்றரசன் புத்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஒரு சிறப்பானவர் தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சிற்றரசன் பார்த்தா, என்ன நம்ம இந்த நாட்டில் ராஜாவாக இருக்கும், சிற்றரசன் தானாலும் நம்ம ஒரு அரசன் தானே, நம்மளும் ஒரு காலம் புகழ்ந்து பேச மாட்டுறாங்க, புத்தர் புத்தர்னு சொல்கிறாங்களேன்ட்டு ஒரு நாள் அந்த பகுதியில் புத்தர் வராருன்னு தெரிஞ்சு மனைவிட்ட போய் சொல்கிறான், நீ ரொம்ப பெருமையாக பேசுவல்ல, அந்த புத்தர் வராரு, அவரை போய் நான் பார்க்க போகிறேன், தட்டு நிறைய தங்கம் நகை வைரம் முத்தெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து அவரை அசத்த போகிறேன் அப்படின்னா. இந்த மனைவிக்கு புத்தரை பற்றி தெரியும்ல, சிரிச்சுக்கிட்ட சொன்னாலாம், இதெல்லாம் அவர்கிட்ட எடுபடாதுங்க, இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறவர் இல்லை, இதை கொடுத்துலாம் அவரை கவர்ந்துட முடியாது, அன்போடு ஒரு அழகான மலர் எடுத்துட்டு போங்க. சரி, நீ சொல்றதுக்கான மலரையும் எடுத்துட்டு போறான்ட்டு போனார். போய் தட்டு நிறைய தங்கம் வெள்ளியும் வைடூரியம் மாணிக்கம் எல்லாம் வச்சுன்னு கூட இந்த மலரை வச்சிருந்தார். போய் புத்தர்கிட்ட அந்த மாதிரி, இந்த பகுதியினுடைய ராஜா நான், என்னுடைய மனைவி உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டு இருப்பா, அதனால உங்களை நேராக பார்த்து இதெல்லாம் கொடுத்து வந்தான்னு சொன்ன உடனே புத்தர் கீழே போடுனாராம். என்ன அவனுக்கு மனைவி சொன்ன ஞாபகம், ஓஹோ கரெக்டு தான், அவர் இந்த நகையில் வந்துட்டு அந்த நகையெல்லாம் கீழே போட்டான், பூவை மட்டும் கையில் வச்சுட்டான். திருப்பி புத்தர் கீழே போடுனாராம். சரி, பூவு வேணான்றார் போலதுன்னு கீழே போட்டாச்சு. திருப்பி புத்தர்கிட்ட பேசுறது, அவர் கீழே போடுமோ இல்லைன்னாராம். எல்லாத்தையும் தான் கீழே போட்டுமே, இன்னும் எதை கீழே போடுறது நம்ம அப்படின்னு அவருக்கு புரியலன்னு பக்கத்தில் இருக்கிற சீடர் சொன்னாராம், நீ வந்த உடனே உன்னை என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட, நான் ஒரு ராஜா, நான் ஒரு அரசன், அந்த அகந்தையை கீழே போடு அப்படின்னு சொன்னார். அதாவது இதே பொருள் உள்ள பல கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் என்னன்னா, நான் அரசன், இந்த நான் தலைவன், நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட், நான் சேர்மன், அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, இவையெல்லாம் பதவிகளுக்கான காரண பெயர் இல்லையா. பணத்தை கையாளுறவர் ட்ரெஷரர், செக்ரட்டரி, அவருக்கு துணை அசிஸ்டன்ட் செக்ரட்டரிலாம் சொல்கிறாங்களே, இந்த பதவிகளுக்கான பெயரெல்லாம் காரண பெயர். இந்த பதவிகளுக்கெல்லாம் பொருள் என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு தான் இந்த பதவிகளுக்கான அடிப்படை பொருள். வெவ்வேறு பேர் சொல்கிறோம்ல, ட்ரெஷரர், பிரசிடென்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், இதெல்லாம் காரண பெயர். இந்த பெயர்களுக்கான அடிப்படை பொருள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ புத்தர் சொல்றாரா, நமக்கு ரெண்டு ஈகோ இருக்கும், ஃபால்ஸ் ஈகோ, செல்ஃப் ஈகோ. இது ரெண்டுத்தையும் நத்திங்னஸ், சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் சொல்லுவாங்க புத்தர். இந்த உலகத்தினுடைய இல்லாமையை புரிந்து கொள்வதுதான். எதுவும் நிரந்தரம் இல்லை, நான் தான் சொல்லக்கூடாது. ஒரு செயலை செய்யறதுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்மளை பயன்படுத்தியிருக்கார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் இதே செயலை செய்யறதுக்கு கடவுள் ரெடி பண்ணி அனுப்புவார். ஆக ஐஎம் அப்படிங்கிற விஷயத்த, அதனால பல்வேறு பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த பதவிகள் எல்லாம் காரண பெயர், அடுத்தவங்களுக்கு புரியறதுக்காக காரண பெயர். அந்த பதவிகளுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்த பதவியினுடைய பேர் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனால் எல்லா பதவிக்குமான பொருள் என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஆக எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பதவியா பார்க்காம பொறுப்பா பார். பதவியை கீழே போடு, பொறுப்பு என்கிற உணர். அப்பொழுது நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ, எந்த நாற்காலி இருக்கிறாயோ, அந்த நாற்காலியிலிருந்து மிகச்சிறந்த நிர்வாகத்தை உன்னால் நடத்த முடியும் என்பதை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளும். ஆகவே இது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை கொண்டு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த குணத்தை கீழே போடு என்று புத்தர் சொல்லுகிறார். நாமும் அப்படி, அவைதான் நம்முடைய அடையாளம் என்று நினைத்து கொண்டிருந்தால், அவைகளால் தான் இந்த உலகத்தில் நான் அறியப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டால், அத்தகைய விஷயங்களை கீழே போடுவோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.